பருப்பில் புரோட்டீன் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த புரோட்டீனை ஈஸியாக பிரேக் பண்ணி கலோரிஸாக மாற்றுற அளவுக்கு நமக்கு ஜீரண ஆற்றல் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த காலத்தில் கூட செவ்வாய் வெள்ளி தான் பருப்பு போடுவாங்க. இன்றைக்கி அவசர உலகத்தில் வாரத்தில் 4 நாளும் பருப்பு சாதம், பருப்பு சம்மந்தப்பட்ட குழம்பு தான் வைக்கிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு 4 சவுண்டு விட்டுறாங்க. குக்கரில் பருப்பு போடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாம் கோந்து மாதிரி மாறிடும். அப்போ வயத்தில் போய் மந்தமாயிடும். அப்போ கேஸஸ் லெவல் ஜாஸ்தியாகும். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸு இந்த பருப்பை ஒரு 4-5 வருஷம் அதிக அளவில் எடுத்ததுனாலேயே இந்த நோய்க்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றது அனுபவபூர்வமாக நம்ம கண்ட உண்மை. சரி, பருப்பில் எந்த பருப்பு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்? பாசிப்பருப்பு தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பாசிப்பருப்பில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ரத்த அழுத்தத்தை சீராக்க